கன்னியாகுமரி சீரிஸ் பார்ட் 3 மார்னிங் திருப்பரப்பு ஃபால்ஸ் போயிட்டு அங்கே நல்லா சம்மருக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் லஞ்சுக்கு தக்கலை பேலஸ் போனோம். இந்த சம்மரில் அது ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் கன்னியாகுமரி ட்ரிப்பில் மெயினாக பார்க்க வேண்டியது கன்னியாகுமரி தான். ஸோ அதுக்காக இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அரௌண்ட் ஒரு 4:15 போல் தான் நாங்கள் கன்னியாகுமரி ரீச் பண்ணோம். ஸோ ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. 4:30 போட்டிங் க்ளோஸ் ஆகிடும். அங்கே இருக்கிற மெயினான ஸ்பாட்டே அந்த 2 தான். அதுக்கு போட்டிங்கில் தான் போயாகணுன்ட்டு ஹரிபரியாக தான் போயிட்டு இருந்தோம். போட்டிங்கில் ஆரம்பித்த அந்த என்ட்ரி டிக்கெட்லேருந்து வெளில வர வரைக்குமே அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிக்கெட் வாங்குறாங்க. இவ்வளோ இது எதுக்குன்னு தெரியல. அங்கே இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. டியூ டு எனக்கு மைக்ரைன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாதனால நான் உள்ளே போய் ஷூட் பண்ண முடியல. கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். டுக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். குழந்தைங்க யாருமே அங்கே வந்து பயப்பட்ட மாதிரி தெரியல. அந்தளவுக்கு அது ரொம்பவே சேஃபாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி கன்னியாகுமரியோட ஹீரோ திருவள்ளுவருமே மீட் பண்ணியாச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த கடலுக்கு நடுவில் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. 2012 விவேகானந்தர் கேந்திரா கன்னியாகுமரியிலேருந்து அஃபிஷியலாக ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே எக்ஸாம் வைப்பாங்க. அதில் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 பேர் செலக்ட் பண்ணுவாங்க பர் ஸ்கூலுக்கு. அதில் மெரிட்டில் பாஸ் ஆகிறவங்களுக்கு 3 days கன்னியாகுமரி ட்ரிப் அவங்களே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகியும் பீரியட்ங்கிறதுனால அதனால் எனக்கு விசிட் பண்ண முடியல. இத்தனை வருஷம் கழித்து இன்றைக்கி விசிட் பண்ணுறதுல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கன்னியாகுமரி என்ட்ரி ஆகும்போது மைக்ரைன் கொஞ்சம் சிவியராக தான் இருந்துச்சு. பட் அந்த எண்டிங்கில் சன்செட்லாம் பார்த்ததுக்கப்புறம் மைக்ரைன் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலி அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒன் டே ட்ரிப் ரொம்பவே சூப்பராக போச்சு.